அமர, வேஷம் போட்டு வந்தவள நீயும் அம்மான்னு நம்பிட்டியா? அவ அம்மா இல்லடா, உன் அம்மா மாதிரி இருக்கிற வேற ஒருத்தி. நல்ல வேளை நீதான் அவ குழந்தைன்னு அவ சொல்லிருந்தா நம்ம நிலைமை என்ன இருக்கும்? அந்த மாதிரி எந்த சம்பவம் நடக்காம உன் அம்மா தான் தெய்வமா இருந்து அந்த ராட்சசி கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்திருக்கா. தேனு இந்த குடிச்சிருமா, குடி. சரிடா, நீ விளையாடிக்கிட்டு இரு, நான் இப்பவே வந்துடுறேன். சரியா? தேனு, கோர்ட்ல வந்ததுல இருந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. அப்படி என்ன தாண்டி நடந்துச்சு அங்க? என்ன நடந்ததா? அது எப்படி என் வாயால சொல்லுவேன்? இது ரெண்டுல ஏதோ உன் புள்ளன்னு அவகிட்ட கேட்டாங்க. அதுக்கு அவ ஒச்சமா இருக்கிற புள்ளைய விட்டுட்டு என் குழந்தை அவ குழந்தைன்னு சொல்றாமா? அப்படி என்னடி ஆச்சு? அங்கல்ல அவ மாட்டிக்கிட்டா. ஏன் நான் தான் ஆரம்பத்துல இருந்தே அவ லட்சுமியா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. ஏன் செத்ததுக்கு அப்புறம் எப்படி உசுறு கொடுக்க முடியும்? சம்பந்தி அம்மா, அதெல்லாம் விடுங்க. இப்பதான் அவ லட்சுமி இல்லைங்கிறது உறுதியாயிடுச்சுல்ல. இதுக்கப்புறம் அவளுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எங்க இன்னும் கோர்ட்ல தீர்ப்பு சொல்லவே இல்லையே. ஏண்டி, அந்த ஏமாத்துக்காரி குட்டுதான் வெளியில வந்துருச்சே. ஏன் அவளை தூக்கி ஜெயில போடுங்க, இவங்கள வெளியில விட்டுருங்கன்னு அந்த ஜட்ஜி சொல்ல வேண்டியதானே? அம்மா, நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. இத்தனை நாளும் அவங்க சொல்றது யாரோ சொல்லி கொடுத்து சொல்றாங்கன்னு தானே சொன்னீங்க. நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க பாப்போம். யாருக்குமே தெரியாத பச்சை விஷயத்த ஒருத்தவங்க சொல்லி கொடுத்து அனுப்பும் போது அவங்களோட குழந்தை யாருன்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க. சிம்பிள் லாஜிக். இது கூடவா புரியல? அப்ப எதுக்கு அவ அர்ஜுன காட்டினா? மாமா, அங்கதான் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. லக்ஷ்மி அக்கா எப்பவுமே மத்தவங்களுக்காக கஷ்டப்படுறவங்க. அவங்க ஏதோ ஒரு உண்மையை சொல்ல முடியாம தவிக்கிறாங்க. அதனாலதான் இப்படிலாம் பண்றாங்கன்னு எனக்கு தோணுது. ஏண்டி அம்மா, நீ சொல்றத பார்த்தா அவதான் லட்சுமின்னு நீயே உறுதியா சொல்லிடுவ போல இருக்கு. உங்களுக்கு தோணுதோ இல்லையோ, எனக்கு அவங்க லட்சுமி அக்காவா தான் தெரியுறாங்க. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பாத்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல.
அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.